வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற மான்வா நம்ம ஹீரோ கேம் வேர்ல்ட்ல டீமன் லார்டா மாறிடுவான். ஆனா அந்த டீமன் லார்டு செத்து போயிடுவாங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியும். அதனால அந்த இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, அதுக்காண்டி விவசாயத்துல நம்ம ஹீரோ குதிச்சிருவான். அதை பத்தின கதை தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். இப்போ நமக்கு ஆசராட்டை காட்டுறாங்க. ஆசராட்டை பார்த்தோன்னா நான் யாரு, அதோட நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா அங்கே சூரியன் வருதா, சூரியனை பார்த்து சொல்கிறான், வா நீ எவ்வளோ அழகாக இருக்க, உன்னை பார்க்குறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன், உன்னை பார்க்கறதுனால தான் என் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறான். அப்படி பார்க்கும்போதே பார்த்தா அவன் வயிற்றுல இருந்து சத்தம் வருது. அப்போ சொல்கிறான், ஓ எனக்கு இன்னும் பசிக்குதா, இந்த மாதிரி நிலமையில இருக்கும்போது கூட எனக்கு வயிற்று பசிக்குது அப்படிங்கிறான். அப்போ பார்த்தா யாரோ கூப்பிட்றாங்க, லார்ட் ஆஸ்ராட், உங்களோட ஐடியாவுக்கு ரொம்பவே நன்றி, நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணதுனால எனக்கு இன்னும் நிறைய கிடச்சிச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அதை பார்த்துட்டு யோசிக்கிறான், லார்ட் கிரீடாஸ் எல்லா ஃபார்மரையும் ஒன்றா சேர்த்துருக்காரு, அது மட்டும் இல்லாமல் அவர் இப்படி ஒரு சாப்பாட்டையுமே உருவாக்கியிருக்காரு அப்படின்னு நினச்சி அவன் கத்துறான். அதுக்கப்புறமாட்டி சாப்பாடு சாப்பாடுன்னு வாழ்னு கத்திக்கிட்டு இருக்கான். நீங்கள் ரொம்பவே பசியில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதனால உங்களுக்கு நான் இதை தரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்திக்கிட்டே தூக்கி வீசுறா. அது நேரா போய் அவன் கண்ணில் அடிச்சிருது. அப்ப திட்டுறான், நான் கண்டிப்பா உன்னை கொல்ல போறேன். அப்ப அவ சொல்றா, இருங்க இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, நான் இந்த வாட்டி கரெக்டா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வீசுறா. பார்த்தா அந்த ரெண்டுமே போய் அவன் கண்ணில் தான் குத்துது. எப்படியா அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு வீசி ஒன்னு போய் வாயில விழுந்துருது. சாப்பிட்டுட்டு யோசிக்கும், இது ரொம்பவே நல்லா இருக்கு. இப்ப பார்த்தாங்கன்னா ஒரு சிஸ்டம் மெசேஜ் காட்டுறாங்க, உங்களோட டீமன் ஆர்மில ஒருத்தர் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காரு, அதனால உங்களுக்கு ஹாப்பி பாயிண்ட் தரப்படுது. இப்போ உங்கள்கிட்ட மொத்தமா இருக்கிற ஹாப்பி பாயிண்ட் 302. அதை பார்த்துட்டு ஹீரோ யோசிக்கிறான், எப்படி நான் மொத்தம் இங்க வேலை செய்யற ஃபார்மர் 300 டீமனுக்கும் அதுக்கப்புறமாட்டி அந்த பொண்ணு சேர்த்து 301 தானே, ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கு. எப்படியோ எதுவா இருந்தா எனக்கு என்ன, நிறைய ஹெச்பி பாயிண்ட் கிடைக்கிறது எனக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த ஹெச்பி பாயிண்ட்லாம் சேர்த்து வைக்கணும், ஏன்னா ஷார்துலோட ஃபைட் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்றான். இப்போ பார்த்தா நம்ம ஹீரோ கத்துறான், ஃபார்மர் டீம் முன்னேறுங்க, இது நம்மளோட பயங்கரமான அறுவடைக்கான நேரம் அப்படின்னு கத்துறான். பார்த்தா அவங்க எல்லாருமே அந்த கிளிப் ஆஃப் த டெத்துங்கிற இடத்துக்கு முன்னாடி நிக்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா அங்கிட்ட 2 ராத்து நின்றுகிட்டு இந்த பிரச்சனை நம்ம எப்படியாச்சும் வெட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி விட்டுறாங்க. வெட்டி விட்டதுக்கு அப்புறம் சிரிக்குது, நீங்க இனிமே என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி அதுங்க சொல்லுது. பார்த்தா ஹீரோ டக்குன்னு ஜம்ப் பண்ணிடுறான். ஹீரோ ஜம்ப் பண்றத பார்த்து அதுங்க ஆச்சரியப்படுது. பார்த்தா டக்குன்னு ஹீரோ கீழே போறானா, கீழே போறத பார்த்துட்டு விழுந்து சிரிக்குதுங்க ரெண்டும். நீ முட்டாள் தாண்டா கிரீடாஸ் அப்படின்னு ஒன்னு சொல்லுது. இன்னொன்னு சொல்லுது, நீ அவ்வளவு வேகமா அங்க கீழே போறதுக்கு தான் இப்ப ஜம்ப் பண்ணியா என்ன அப்படிங்குது. இப்ப பார்த்தா சிரிச்சுக்கிட்ட ரெண்டும் அமைதியாயிடுது. என்னன்னு பார்த்தா ஹீரோ அங்க பண்ண அதே ட்ரிக்கை இங்க பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மாதிரி பண்ணி ஹீரோ மேல வந்துட்டு ஏறிடுறானா. ஏறினதுக்கு அப்புறம் ஒண்ணு கத்துது, இது ரொம்பவே பயங்கரமா இருக்கு. பக்கத்துல இருந்தா சொல்லுது, ரொம்பவே மோசம் இவனை பார்க்கவே பயமா இருக்கு. இப்ப டக்குன்னு ஹீரோ சொல்றான் அவங்க 2 பேரை பார்த்து, நம்ம என்ன பிளான் பண்ணோமோ அதை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா முன்னாடி வர்றான். ஓடும் போதே மனசுக்குள்ளே நினைக்கிறான், என்னோட பிளான் என்னன்னு பார்த்தோம்னா எங்களுக்கு அந்த சாப்பாடு தர ராத்து தான் முக்கியம், ஆனா அது உருளைக்கிழங்க பார்த்து பயப்படுது, இருந்தாலும் என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னன்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா, நான் முன்னாடி தனியா போனேன்னு சொன்னா என்கிட்ட எந்த ஒரு ப்ரொடக்ஷன் இல்லைன்னு நினைச்சு அதுங்க எல்லாமே தைரியமா வந்து அட்டாக் பண்ண வரும். அவன் நினைச்ச மாதிரியே அவன் கத்துறான், அவன் தனியா தான் வரான், அவன் கையில எந்த பொட்டேட்டவும் இல்ல, நீங்க போய் இப்ப தாக்குங்க போங்க அப்படின்னு இவன் கத்துறாங்க. ஆறுதல் சொல்றான், நாங்க என்னமோ கொஞ்சம் மேயவிட்டோம் தான், இருந்தாலும் ஜெயிக்கிறது என்னமோ நாங்க தான் அப்படின்னு அவன் சிரிக்கிறான். அதுங்கெல்லாம் நேரா ஹீரோ நோக்கி அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ சொல்றான், சீக்ரெட் டெக்னிக் குவாண்டம் லீஃப் மூவ் அப்படின்னு சொல்லி அந்த செவத்துல ஓட்டுற இதை மாதிரி பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு ராத்தும் ஒன்னு சொல்லுது, அவர் பார்க்கவே கேவலமா இருக்காரு, அவரோட அசைவு என்ன இவ்வளவு கன்றாவியா இருக்கு, அவர் எப்படி வாழ்க்குள்ள பூந்து போறாரு, எப்படியா இருந்தா என்ன அவர் மேலதான் போறாரு, போய் பிடிங்க, எப்படியா இருந்தா என்ன அவரை நம்ம பிடிச்சிட்டோன்னு சொன்னோம்னா நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிருவோம் அப்படிங்கும் போதே இன்னொரு சொல்லுது, அதாவது அவர் டீமன் லார்ட பிடிக்கவே முடியல, அவர் இன்ஸ்டன்ட்ல மறைஞ்சு போயிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ சொல்றான், நான் 19 வாட்டி ஜெயிச்சப்ப நான் இப்படி பண்ணி தான் ஜெயிச்சேன், அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த மேப் ஃபுல்லாவே அத்துப்படி, இங்க இருக்கிற இந்த எல்லா ராத்தையுமே நான் ஒரே இடத்துக்கு கொண்டு வரணும், அப்படி கொண்டு வந்தேன்னு சொன்னா நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு சென்டரா ஒரு இடத்துல போய் நிக்கிறான். பார்த்தா எல்லா ராத்துமே ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. அந்த ராத்து கேக்குது, என்னாச்சு டீமன் லார்ட், ரொம்பவே டயர்ட் ஆகிட்டீங்க போல இருக்கு, நீங்க டீமன் லார்டாவே இருந்தாலும் இதுதான் உங்க முடிவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அட்டாக் பண்ண வருது. இப்ப நம்ம ஹீரோ சொல்றான், இப்ப நான் ஒன்னும் டீமன் லார்ட் கிடையாது, இப்ப நான் ஒரு வெட்ரான் பிளேயர். இப்ப செஃபிரோஸ் கத்துறான், ஆரம்பிங்க அப்படின்னு எல்லா டிமனும் சுத்தி வீச ஆரம்பிக்குது உருளைக்கிழங்க அதை நோக்கி. நம்ம இப்ப முளைக்கிற உருளைக்கிழங்க உருவாக்கணும் அப்படின்னு எல்லாம் கத்தி வீசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், அதோட நான் ஒரு ஃபார்மரும் கூட. இப்ப நம்ம செஃபிரோஸ் மனசுக்குள்ளே நினைக்கிறான், நான் இதை நம்பவே இல்லை முதல்ல கேட்கும்போது, ஆனா டீமன் லார்ட் அவர் என்ன வார்த்தை சொன்னாரோ அதை கண்டிப்பா எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சு காமிச்சிட்டா. இப்ப செஃபிரோஸ் யோசிச்சு பார்க்கறான், நம்ம ஹீரோ என்ன பிளான் சொன்னானு. இங்க பாரு செஃபிரோஸ், நான் எல்லாருமே ஒரே பக்கமா கூட்டிட்டு வரேன், அதாவது நான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வருவேன், நீ இந்த மேப்ல பாக்குற பத்தியா இந்த இடம், இந்த இடத்துக்கு நம்மளோட ஃபார்மிங் டீமை நீ தான் வழி
நடத்தி கூட்டிட்டு வரணும். இப்ப நீ மேப்ல பாக்குற பாத்தியா, இந்த இடம் தான் ஏஷியன்ட் ஆர்கிடெக்ட். இதை கைவிட்டுட்டாங்க. இருந்தாலுமே இந்த இடத்துக்கு போறதுக்கு வேற வழியே கிடையாது. ஏன்னா இது ஒரு டெட்டட்னு சொல்லுவாங்க. அதனால நான் எல்லாத்தையும் அங்க கூட்டிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டவன் அவன் யோசிக்கான். இருந்தாலும் இதுக்கு ஒரு சீக்ரெட் வழி இருக்கு. அது என்னன்னு எனக்கு தான் தெரியும். அதாவது நான் கேம் விளாடும்போது, அதாவது இந்த பயங்கரமான இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு அப்புறமும் அதோட ஃபைனல் ஸ்டேஜான அந்த டீமன் இடத்தோட உள்ள போகும்போதும் சரி, அதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்த தான் முதல்ல கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கேம் விளாடும்போது உள்ள இதை ஒரு சீனை காட்டுறாங்க. இப்போ கேம் விளாடுற நம்ம ஹீரோ அதுக்குள்ள நடந்து போகும்போது யோசிக்கிறான், இந்த எல்லா இடமும் ஓகே தான், ஆனா இதோட ஒரு வடிவம் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்தவத்தை போய் வெட்டுறான். வெட்டினா பார்த்தா அது உடஞ்சிருது. அதுக்கப்புறமாட்டி அந்த ஸ்தவத்துக்குள்ள நடந்து போறான். ஹீரோ அதுக்குள்ள நடக்கும்போதே சொல்றான், இது வந்து இந்த ஷாதுலான இந்த பாஸோட ரூமுக்கு தான் கனெக்ட் ஆகுது. சொல்ல போனோம்னா இது ஒரு நல்ல ஒரு இதுதான். ஏன்னா இது எல்லா இடத்தோடையுமே கனெக்ட் ஆயிருக்கு. இந்த ஒரு வழி தெரிஞ்சா போதும், இந்த பிளேஸ் ஃபுல்லாவே நம்ம போகலாம். அதாவது இந்த டெத் ஆஃப் த கிளிப்ல எங்க வேணாலும் போகலாம். ஃபர்ஸ்ட் நான் யோசிச்சேன், ஏன் இந்த மாதிரியான ஒரு கேம்ல இது மாதிரியான ஒரு டனல் இருக்குன்னு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது ஒன்றும் சாதாரண இந்த டனலை வைக்கலன்னு. ஏன்னா இதை தொடர்ந்து போனோம்னு சொன்னோம்னா நமக்கு லைஃப் ஆஃப் த எலிக்சர்னு ஒன்று இது கிடைக்கும். அதாவது அந்த எலிக்சரை ஒரு தடவை தான் பயன்படுத்த முடியும். அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்த்தேன். பார்த்தா அது என்ன போட்டிருக்குன்னா, அதாவது கணக்கில் அடங்காத செத்து போன உயிரினத்தோட சோல் அதில் இருக்குன்னு சொல்லி, அதாவது இதை ஒரு வாட்டி பயன்படுத்துறது மூலமா இதனால என்ன விளைவு வேணாலும் ஏற்படலாம் அப்படின்னு அதில் போட்டிருந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா ஹீரோட ஃபார்மிங் டீம்ல இருக்க ஒருத்தனும் ஒன்னொன்னா எடுத்து பார்த்து சொல்லிட்டு இருக்கானுங்க. ஒரு வழியா இதுல முளைச்சிருச்சு, இதை கண்டிப்பா நம்ம பயிரிடலாம். எனக்காண்டி கொஞ்ச நேரம் காத்துரு ஃப்ளோட்டு. ஒரு வழியா நம்ம வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கக்கூடிய நாள் வரப்போகுது. அதை கேட்டுட்டு ஹீரோ ரொம்பவே சோகமாகறான். இப்போ யாரோ சொல்ற ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். நீ ரொம்பவே பசியில தானே இருக்க ஜான் சியோல், கொஞ்சம் பொறுமையா இரு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், என் பாட்டி என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, நீ வயிறு ஃபுல்லா சாப்பிடலான்னு. ஆனா எனக்கு அப்ப தெரியாது, அதுதான் அவங்க கடைசியா சொன்ன வார்த்தை. பார்த்தோம்னா இப்ப அவன் வீட்டுக்கு வெளியே ஆம்புலன்ஸ் வருது. அவங்க இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட இந்த சாப்பாட்டுக்கான போராட்டத்துல யாரெல்லாம் நமக்கு எதிராக வராங்களோ கண்டிப்பா அவங்க செத்து போயே ஆகணும் அப்படின்னு டெரரா சொல்றான். இப்ப பால் வந்து டீமன் லார்ட கூப்பிடுறான். டீமன் லார்டு ஷார்துல் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன், நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா? அதுக்கு நம்ம டீமன் லார்டு சொல்றான், ஒழுங்கா அந்த பொட்டேட்டோவை மட்டும் தூக்கிட்டு வரியா? இப்ப நான் போற வேலை அது எனக்கானது. உங்களோட பாஸுங்கிற பேர்ல நான் தான் அந்த வேலையை செஞ்சாகணும். இப்ப நமக்கு சார்துல்ல காட்டுறாங்க. சார்துல் பார்த்தோம்னா அது முன்னாடி நின்னுகிட்டு சொல்றான், ஓ கிரேட் ஐ ஸ்பிரிட், உங்களோட சக்தியை எனக்கு தாங்க. இங்க சுத்தி இருக்கிற தோத்து போன எல்லா ஸ்பிரிட்டையுமே ஒன்னா சேருங்க. உங்களோட எல்லை இல்லாத அந்த ஐஸ் முன்னாடி இங்க எதுவுமே இருக்கக்கூடாது. அதாவது உங்க கோல்ட்னஸ் தான் இங்க நிலைச்சிருக்கணும். உங்களோட கோல்ட்னஸ் மூலமா எனக்கு யாராலையுமே தோக்கடிக்க முடியாத ஒரு படையை தாங்க. அவன் அப்படி வேண்டிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தா ஹீரோ பறந்து வந்து வாயிலே ஒரு உதைக்கிறான். அதை பார்த்துட்டு கேட்கிறான், ஏ கிரீடாஸ், நீ எப்படி இங்க வந்த? அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, இது என்ன நேரம்னு உனக்கு தெரியுமா? பூச்சை கொல்லணும், அதுக்காண்டி பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்க வந்திருக்கேன். இப்ப அவங்க கத்துறான், ஏ பைத்தியக்கார கிரீடாஸ், நீ என்ன நினைச்ச? தனியாவே என்ன தோக்கடிச்சிடலாம்னு நினைச்சா? உண்மையா சொல்லணும்னா என்னோட உண்மையான பவர் என்னங்கிறத நீ பார்த்திருக்கவே மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ கொலன்னு மாறுறான். இப்ப பார்த்தோம்னா ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான், ஒருவேளை நான் அந்த 19 தடவையும் பார்க்காம வேணா இருந்திருக்கலாம். இருந்தாலும் அந்த 19 தடவை நடந்த விஷயத்துல கேம் விளையாடும்போது நான் எப்பயுமே இந்த ஷார்துல துரத்தும் போது அவன் எப்பயுமே அந்த புகை வடிவத்துல ஓடிக்கிட்டே தான் இருப்பான். அவனோட எல்லா ட்ரீம் ஆள் இருக்க எல்லாருமே கொன்னான். அவனோட ஒரு படையுமே கொன்னான். அவன் எல்லா படையுமே கொன்னதுக்கு அப்புறம் அவன் கடைசியா வந்தது இந்த ஹார்ட் ஆஃப் த ஸ்பிரிட் ஐஸ்ங்கிற இந்த இடத்துக்கு தான் வந்து. உண்மையை சொல்லணும்னா இந்த ஆர்டிஃபேக்ட் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். இதால ஒரு ஏன்ஷியன் டிராகனோட ஐஸ் ஸ்பிரிட் இதுக்குள்ள இருக்கு. அந்த ஸ்பிரிட் மூலமா பயங்கரமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இது உண்மையை சொல்லணும்னா ஒரு டிராப்பா செஞ்சதுதான். சரியா சொல்லணும்னா அவன் நிறைய படம் வேணுங்கிறத தான் அந்த இதுகிட்ட வேண்டிக்கிட்டு இருப்பான். அதே நேரம் பார்த்துதான் பலாட்டின் உள்ள வருவான். உள்ள வந்தோடனே அந்த கடைசி சண்டை ஆரம்பிச்சிடும். அப்பதான் அவனோட அந்த உண்மையான பவர் என்னங்கிறதே எல்லாருக்குமே காட்டுவான். இப்ப பார்த்தோம்னா ஹீரோ முன்னாடி அவன் சுத்திக்கிட்டு இருக்கான். இப்ப அவன் சொல்றான், நீ உண்மைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங் கிரீடாஸ், அதனாலதான் என்னமோ நான் இந்த சண்டையில ஜெயிக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோட உருவத்துக்கே மாறி இருக்கான். இப்ப ஹீரோ அதை பார்த்து யோசிக்கிறான், அவனோட அந்த பவர் என்னன்னா ஆப்பனோட உருவத்தை மட்டும் காப்பி பண்றது இல்லாம அவனோட அதே ஸ்டேட் பாயிண்டையுமே காப்பி பண்ணுவான். அது ஒரு முடிவில்லாத சண்டை மாதிரி தான். உண்மையை சொல்லணும்னா அவன் அந்த நேரத்துல அந்த எல்லா ஸ்டேட் பாயிண்டையும் காப்பி பண்ணான்னு சொன்னா அது ஒரு இருமுனை கத்தி. அதாவது ஒரு நேரம் கண்ணா சொந்தா கூட நம்மளோட உயிர் போயிடும். உண்மையான ஒரு பயங்கரமான ஃபைட்டாவே அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியா இருந்தாலும் இவன் காப்பி பண்ணியிருக்கிறது உண்மையை சொல்லணும்னா கரண்ட்ல இருக்க இப்ப என்னோட இந்த ஸ்டேட் பாயிண்ட மட்டும்தான். ஹோ, யாரோ ரொம்பவே வீக்கா இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். என்னடா சொன்னா அப்படின்னு அவன் வேகமா கத்திக்கிட்டு அட்டாக் பண்ண வரான். அப்ப பார்த்தா ஹீரோ சிஸ்டத்தை ஓபன் பண்ணி என்னோட டெக்ஸாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணு. அதாவது டெக்ஸாசிட்டினா ஒரு புத்திசாலித்தனமான சிந்திக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள். அப்படி சொன்னவன் பார்த்தா அட்டாக்ல இருந்து அசால்ட்டா டாச் பண்றான். என்னடா டாச் பண்றானான்னு பார்க்கும்போது அதே நேரத்தில் சடனா வயிற்றுல ஒரு பயங்கரமான குத்துறான். குத்துனதுக்கு அப்புறமாட்டி அவன் திருப்பியும் குத்த வரான். குத்த வரும்போது அவனோட அடுத்த ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ண சொல்றான் சிஸ்டத்துக்கிட்ட. பார்த்தோம்னா நேருக்கு நேர் கையை வச்சு குத்திக்கிறான். குத்துனதுல என்னமோ நம்ம ஹீரோ அசால்ட்டா நிக்கிறான். ஆனா ஷார்துல் தான் வழியில துடிச்சு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா எப்படி நீ மட்டும் எப்படி வழி இல்லாம இருக்க அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னா நான் விவசாயம் பண்றேன், விவசாயம் பண்றதுக்கு மூளை தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப பார்த்தோம்னா ஷார்துல் வந்து பிளடி ஸ்ட்ரைக் அட்டாக் பண்ண போறான்.
பார்க்குறான். அதை பார்த்துட்டு ஹீரோ வந்து அவனோட மேஜிக் எனர்ஜியையும் மென்டல் ஸ்ட்ரென்த்தையுமே ரைஸ் பண்ணுறான். ரைஸ் பண்ணிட்டு அவனும் பிளடி ஸ்ட்ரைக்கு பண்ணுறான். 2 ஸ்ட்ரைக்கும் கவுண்டர் ஆகுது. அவன் என்ன நினைக்கிறான்னா நான் இதை ஜெயிச்சிருவேன், நீ செத்தடா அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான். ஆனால் எங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா அப்படியே அவன் கருகி பெய்கிற மாதிரி அப்படியே கொல கொலன்னு போயிடுறான். பார்த்தோம்னா அவன் தண்ணி மாதிரி கிடக்கிறான். அதே நேரத்தில் ஹீரோக்கு ஒரு சிஸ்டம் மெசேஜ் வருது. அதாவது உங்களோட எல்லா ஸ்டேட் பாயிண்ட்டையுமே நீங்கள் ஏற்றிருக்கீங்க, இந்த குஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு ஒரு புது ரிவார்டா ஒரு சமனிங் ஸ்கில் கிடைக்குது, அதாவது ஃபார்மர் த்ரோன். ஹீரோ பார்க்குறான், என்னது ஃபார்மர் த்ரோனா? அப்போ அதில் போட்டிருக்கு ஃபார்மர் த்ரோன். ஃபார்மர் த்ரோனை யூஸ் பண்ணி உங்களால் மல்டிபிள் ஃபார்மிங் வெப்பனை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஹீரோ அதை பார்த்துட்டு யோசிக்கிறான், ஆமாம் எனக்கும் ஃபார்மிங்க்கு புதுசான டூல்ஸ் எல்லாம் தேவைப்படுது. இப்போ தண்ணி மாதிரி இருக்கவன் கேட்குறான், கிரீடா. அதுக்கு ஹீரோ என்ன அப்படிங்கிறான். என்ன இது எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு அவன் கத்திட்டு அது சுத்த ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து ஹீரோ சொல்கிறான், இல்லையே சண்டைன்னு சொன்னால் பாஸ் ஃபைட்டு பொறுத்த வரைக்கும் 2 ஹாஃப் இருக்கும், அதாவது செகண்ட் ரவுண்டு மாதிரி. அப்படி சொல்லவுமே அவன் ஒரு பெரிய டிராகனாக மாறி நிற்கிறான். இதுதான் என்னுடைய ஆரிஜின் ஃபார்மான ஈவில் டிராகன். ஹீரோ அதை பார்த்து ஷாக் ஆகுறான். அடேங்கப்பா என்னப்பா இப்படி இருக்கான், இவனோட உருவம் என்ன இந்த மாதிரி இருக்கு, அதோட அவனோட அட்டாக் பவர் ஹெச்பி இதெல்லாமே கணக்கில் அடங்காத மாதிரி இருக்கு, இது ஒன்றும் காமெடி இல்லையே அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா அவனே சொல்றான், ஆமா இல்ல இவன் தான் லாஸ்ட் ஸ்டேஜுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஃபைனல் பாஸ் ஆச்சு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், ஆனா உனக்கு தெரியும்ல அவன் அப்படி சொல்லும் போதே பார்த்தா பின்னாடி கதை உடச்சிக்கிட்டு நம்ம ஹீரோட ஆர்மி ஃபுல்லா வரானுங்க. நீ என்ன நினைச்ச, நான் இந்த இடத்துக்கு தனியா வந்தேன் நான் நினைச்சேன், இப்போ உன்னால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற அப்படி ஹீரோ கேட்டவனுமே அது சொல்லுது, கொஞ்சம் பொறுமையா நம்ம வேணா அதை பேசி தீர்த்துப்போம் அப்படின்னு சொல்லுது. பார்த்தா அவன் டீம்ல இருந்தவங்க எல்லாருமே ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிடுறானுங்க. ஃபார்மே ஒரு பயங்கரமான அறுவடை அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஏறி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ சொல்றான், உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் எங்களோட ஃபார்மிங் லேண்டே இது பண்ண வருவ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அடிக்கிறான். இங்கிட்டு பார்த்தா இன்னொருத்தன் சாவு சாவுன்னு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த பாஸ் கத்துறான், சாதல் ஜஸ்ட் என்னை விட்டுருங்க, நான் ரொம்ப கெஞ்சி கேட்கறேன், யாராச்சும் என்னை காப்பாத்துங்க. இப்போ ஹீரோ யோசிக்கிறான், உண்மையே சொல்லணும்னா அவன் கூட நான் நேரடியாக சண்டை போட்டேன்னு சொன்னா நான் கண்டிப்பா அவனை தோக்கடிச்சிருவேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ நான் இங்கே கேட்குறேன் பார்த்தீங்களா சவுண்டு, இதை கேட்கும் போது தான் எனக்கே கொஞ்சம் பயங்கரமா தெரியுது. இவனுங்கெல்லாம் ஈவில் மாதிரி தெரியுறானு. இது சொல்ல போனோம்னா என்ன நானே கொன்னுக்கிற மாதிரி தெரியுது. இவனுங்கெல்லாம் எதுவும் சொல்ல முடியாதுதான், ஏன்னா அவனுக்கு ரொம்ப பசியில இருந்தானுங்க. அப்படி இருக்கும்போது அவனுக்கு சாப்பாடு கிடைக்கும் போது அந்த வழியே இன்னொருத்தன் தடை செஞ்சான்னு சொன்னா அவன் எப்படி இருப்பான். இவன் இப்ப சாக மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி இப்ப நான் தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான், ஃபார்மிங் த்ரோனை சமன் பண்ணு. அது சொன்ன உடனே அதுல மெசேஜ் வருது, உங்கள்கிட்ட இன்னும் பேலன்ஸ் 2 ஹெச்பி பாயிண்ட் மட்டும் தான் இருக்கு. பார்த்தோம்னா அந்த கிளிப் ஆஃப் த டெத்துங்கிற இடத்துக்கு மேல அப்படியே மேகம் வட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த மேகம் வட்டத்துல வந்து ஃபார்மிங் த்ரோன் வருது. வர த்ரோன் நேரா வந்து அந்த ஷாதுல் மேல உழுவுது. உளுந்த வேது ஷாதுல் பார்த்தா காணாம போயிடுறான். அப்ப பார்த்துட்டு சுத்தி எல்லாம் கத்துறானுங்க, இதை நாங்க எங்க டீம் நாடுகிட்ட இருந்து எதிர்பார்த்ததான், அவரோட அந்த பயங்கரமான மூவ் வச்சுதானே முடிப்பாரு, அதாவது அவனுக்கு கொஞ்சம் கூட கருணையை காட்டாம பாத்தீங்களா அவர் எப்படி ஒரு கொடூரமா பண்ணாரு, கடைசியில அவனுக்கு அந்த இதை வச்சு அடிச்சே கொண்டு இருக்காரு. உண்மையை சொல்லணும்னா இவர் தான் ஈவிரக்கமே இல்லாத ஒரு டீமன் லார்டு. டீமன் லார்டா இருக்கிறதுக்கு இவருக்கு தான் தகுதி இருக்கு. டீமன் லார்டுன்னு கத்துறானுங்க. அதை பார்த்து ஹீரோ யோசிக்கிறான், அடடா என்ன பண்றானுங்க, எதுவா இருந்தா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கத்துறான். இப்ப இவனுங்க 2 பேரும் லைட்டிங் ராடா கட்டி வச்ச இடத்த காட்டுறாங்க. அப்போ அவன் சொல்றான், ஓ நான் மேல போறேன் அப்படின்னு சொல்றான். பார்த்தா ஆவியாகி போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறமாட்டே அந்த கம்பம் மட்டும் தான் எம்டியா இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ சொல்றான், ஒரு வழியா அந்த ஃபார்மிங் லேண்ட் விளைச்சலுக்கு ஏத்த மாதிரி உழுது இருக்கு. அதே நேரத்துல அந்த பொட்டேட்டோவும் முளைக்கிற தருணத்துல தான் இருக்கு. அதோட எங்க ஃபார்மர்ஸ்டுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருந்த அந்த பூச்சியுமே நான் கொன்னுட்டேன். இதுதான் சரியான நேரம் அந்த பொட்டேட்டோவை விளைய வைக்க அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ. அவன் போலாமான்னு பார்க்கும்போது பார்த்தா அந்த பின்னாடி இருந்த அந்த டப்பா மாதிரி உள்ளது ஆட ஆரம்பிக்குது. அது என்னடா ஆடுதே நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கறான். அப்ப பார்த்தோம்னா சிஸ்டம் மெசேஜ் வருது, அதாவது ஷாதுல தோக்கடிக்கிற மிஷினை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அதுவும் 20வது தடவை தோக்கடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகுது. என்னது 20வது தடவையா, அப்பனா நான் கடந்த 19 தடவை கேம் விளாண்டது இது கணக்கு வச்சிருக்கான் என்ன. அதுக்கு ரிவார்டா இப்போ உங்களுக்கு இந்த ஹார்ட் ஆஃப் த ஐஸ்ங்கிற ஆரிஜின் டிராகனோட இது வந்து திறக்க போகுது, அதாவது அவைக்கன் ஆக போகுதுன்னு சிஸ்டத்துல மெசேஜ் வருது. அப்ப ஹீரோ யோசிக்கிறான், என்னாச்சு அப்படின்னு அது கிட்ட போய் பாக்குறானா, பார்த்தா அதுக்குள்ள இருந்து அது திறந்தோடனே ஒரு டிராகன் ப்ளூ கலர்ல இருக்கு. அதை பார்த்து ஹீரோ யோசிக்கிறான், என்னது டிராகனா. அந்த டிராகனும் ஹீரோவை பாக்குது. பார்த்துட்டு அதுக்கப்புறமாட்டி ஸ்மைல் பண்ணுது, பாங் அப்படி. இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுதுக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நன்றி மக்களே.